ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்ல மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியான நல்ல மசாலாவோட ஒரு பரட்டி எடுத்த கருணக்கிழங்கு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது நாக்கரிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாக்கரிக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையுமே அருமையான காம்பினேஷனுங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். புளி நான் ஊற வைக்காதனால ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து கரைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போடும்போது புளி ஊற வைக்காத டைம்லலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் புளியை ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டிங்கன்னா புளி நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இதை கரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கருணக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதில் மேலே நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதை தண்ணி வச்சு கொஞ்சமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு அந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு முறை கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பீஸாக போட்டுக்கோங்க. இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு பரட்டிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வேக வைக்கும்போது தின்னாக போட்டிங்கன்னா கிழங்கு உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான சைஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்குமே மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டுட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சே கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாம். கிழங்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே கிழங்கு வெந்துருங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். கிழங்கு வெந்ததுக்கப்புறமா கிழங்கு வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் எடுத்துட்டோ இல்லை நைஃப் எடுத்துட்டோ லைட்டாக இந்த மாதிரி கிழங்குல குத்தி பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருந்ததுனாலும் நாக்கரிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு தண்ணி இல்லாமல் கிழங்கு மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்குக்குண்டான மசாலா ரெடி பண்ணிடலாம். குழம்பு பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்ற போகிறது இல்லைங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குல்ல, அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். வேணுன்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா சாலிடாக வரணும். அந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பரட்டிட்டு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூட கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறோம். அதனால் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா பரட்டி எடுத்துருங்க. மசாலா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கிழங்குல ஒட்டாது. கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் எடுத்தோன்னா லைட்டாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பரட்டி எடுங்க. இல்லைன்னா மொத்தமாக ஒரு 5-6 பீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பரட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு பரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா கிழங்குல எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த பொடியும் சேர்க்கக்கூடாதுங்க. குழம்பு பொடி மட்டும்தான் சேர்க்கணும். குழம்பு பொடி இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து பரட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மசாலாவில் பரட்டிட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலா பிரியாமல் வரும். இதை நம்ம இன்றைக்கி 2 விதமாக பொரிச்சு எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு சாலோ ஃப்ரை மாதிரி பரட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொரியல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதில் செய்து பாருங்கள். நான் இன்றைக்கி 2 மெத்தடையும் செய்து காமிக்கிறேன். தோசைக்கல்லில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கிற கிழங்க ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம். தோசைக்கல்லில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க.
ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுனதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. கிழங்கு வந்து ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அந்த மசாலா மட்டும் கிழங்குல நல்லா ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் மட்டும் பரட்டி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் 2 சைடும் பரட்டி விட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து மசாலா அந்த அளவுக்கு பிரிஞ்சே வராது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுக்கிறதுனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இன்னொரு மெத்தடில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா கிழங்கு வந்து ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக சேருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல கோல்டன் கலர் ஆகிடும். நீங்கள் கிழங்கு கொஞ்சமாக செய்கிறதா இருந்ததுன்னா தோசைக்கல்லில் போட்டு செய்யலாம். நிறைய கிழங்கு செய்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க, இல்லைன்னா மசாலா வந்து தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிழங்கு ஒரு சைடு நல்லா கலர் ஆனோடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் நல்லா கலர் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓயாமல் போட்டு கிழங்க பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் போட்டுட்டு இன்னொரு தடவை திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு வந்துடுங்க கிழங்கு. இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருணக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. இந்த டேஸ்டான கருணக்கிழங்கு ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.